கொண்டு வருகிறாள். ஐயா ஆண்டவா பகவானே, நான் கேட்டதோ எத்தனை பிள்ளை? ஒரு குழந்தைதான் கேட்டேன். ஒரு பிள்ளை. ஆமா. ஆனால் நீங்கள் தந்ததோ 3 பிள்ளை. 3 பிள்ளை. ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பிள்ளை தந்தீங்க இல்லையா? அழகா கொடுத்தீங்களா? பிள்ளை என்ன அழகு ஒய்யாந்தரத்துல இருக்கு. ஆமா, அழகா இருக்கு. அதனால் உங்களுக்கு சிவபெருமானி ஒரு பேர் உண்டு. உண்டுல்லப்பா. எனக்கு பார்வதினி எனக்கு ஒரு பேர் உண்டு. பேர் இருக்கிறது. உனக்கு என்ன பேர் உண்டு? எனக்கு கண்ணைன்னு ஒரு பேர் உண்டு. எனக்கு முத்துன்னு பேர். அப்படி கிடையாது. ஏதாவது பேர் இருந்தால் தானப்பா கூட முடியும். ஆமா. அதனால பிள்ளை தந்தது நீங்க. ஆமா. அதனால உங்க திருவாயை திறந்து இந்த 3 பிள்ளைகளுக்கும் பேர் நாமம் நீங்களே வைங்க. நீங்களே வச்சிருக்கோ வைங்கன்னு சொன்ன உடனே பார்த்தான். என்ன முதலாவது பிறந்தது இல்லையா பெண் பிள்ளை. பெண் பிள்ளைக்கு அத கையில எடுத்தான். ஆமா. என்ன அழகு அந்த இருக்கு. அப்படி அழகா இருக்க. பேரு உலகால பிறந்த பிள்ளையாலா இருக்கு. ஆமா, இருக்காளே. அதனால் ஆண்டவன் என்ன பேர் வைத்தான் பாருங்கள். என்ன பேர் வைக்கிறான் ஐயா? ஆண்டவனான சிவபெருமாள். என்ன செய்கிறான்? பெண்ணா பிறந்துட்டாலே பிறந்த பிள்ளைக்கு அவளுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா என்பதாக நினைப்பதோ. அந்த பெண்ணாள் பிறந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைத்தான் ஐயா? பெண்ணாக பெண்ணாக பிறந்ததாலே
பார்வதி சுடலை முண்டனை பார்வதி கையிலே வாங்கி இருக்கக்கூடிய நேரம் ஈசனுடைய அருளாரே பகவானுடைய கிருபையினாலே பச்சை நரம்போடி ஆமா பார்வதிக்கு பாலமிர்தம் சுரக்கு பாலமிர்தம் சுரக்கிறது எங்க சுரக்க பச்சை நரம்போடி பாலமிர்தம் சுரக்கிறது. இதை பார்த்தால் பார்வதி இந்த பேச்சியம்மா என்ன செய்கிறான், இந்த சுடலை முண்டனுக்கு பாலமிர்தம் கொடுத்தால் பசியை அடக்கினாள் பார்வதியானவள். பிள்ளை கண் அயர்ந்து உறங்குது இல்லையா, உறங்குகிற வேளையில பிள்ளை உறக்காட்டணும் இல்ல ஐயா, ஆமா ராராட்ட வேண்டும். அதனால் ஆளி பொன்னால் முடிகுழுங்கும் பொன்னுவழி கைலாசமா மலையில் பொன்னால் ஒரு தூணை நிறுத்தினா, ஆமா மாணிக்க தொட்டிலை உண்டு செய்கிறாள். மரகத தொட்டிலே ஆமா பிச்சி பூவை பரத்துகிறாள். இந்த பேச்சியம்மாரே கிடத்துகிறாள். மல்லியப்பு தொட்டில யாரை கிடத்துகிறாள், இந்த வேம்படி மாயை சுடலையை கிடத்தினாள். அந்த மாடனை கிடத்துகிறாள். முல்லை பூவை பரத்தி சந்திராதிபதி முண்டனை கிடத்தி இந்த முண்டசாமியை படுத்துகிறாள். ஒரு சாமம் பாராட்டினாள் பக்குவமா வளர்த்து வருகிறார். காட்டுகிற நேரம் என்ன ஆகுது, என்னப்பா எப்படி பாராட்டினாள், எப்படி வளர்த்து வருகிறார். தாலாட்டு பாடுகிற நேரம் என்ன நடக்கிறது ஐயா, என்ன நடக்கிறது, அவனுக்கு இந்த சாப்பாடு ரெடியாகும். ஆமா சாப்பாடு ரெடியாகுது. பால் அமிர்தம் குடித்தால் இந்த மாயை சுடலைக்கு பசி அடங்குமா, ஒரு போது அடங்காதல்லவா. மாறாப்பால் உண்டா அவனுக்கு மடி நிறையுமா, நிறையவே நிறையாது. ஆமா அதனால் என்ன அவனுக்கு இந்த சாப்பாடு ரெடியாகிறது. எங்கே ரெடியாகிறது ஐயா, ரெடியாகிறது மூர்த்தி தில்லை வனமேடி